Hold the line! It's too strong! We have to go! Children, today is Tsunami Awareness Day. Tsunami சுனாமின்றது ஜப்பான் வேர்டு தான். 1854 வருடம் நடந்த ஒரு கதை. சில்ட்ரன், ஜப்பான்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெயர் ஹமாகுச்சி டோயோ. அவர் என்ன பண்ணாரு, வயல்ல இருந்தாரு. நிலநடுக்கம் ஏற்பட்டது, கடல் உள்வாங்கிச்சு. கடல் உள்வாங்க உடனே அவர் நினைச்சாரு சுனாமி வரப்போகுது. சுனாமின்றது பேரலை. இந்த அலை வந்து ரொம்ப பெருசா இருக்கும், வீட்டையே அப்படியே மாறிட்டு போயிடும். நம்ம ஊர் மக்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, சுனாமி வந்துச்சுன்னா ஊர் மக்கள்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு யோசிச்சாரு. முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணாருன்னா, ஊர் மக்களுக்கு இந்த தகவலை நான் சொல்ல முடியாது, ஒரு ஊர் கிராமம் தான், ஆக்சுவலி அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்க மக்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா, ஊர்ல போய் எல்லாம் சொல்ல முடியாது, அதுக்குள்ள சுனாமி வந்துடும் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு வயல் இருந்தது. அந்த வயலுக்கு நெருப்பு வச்சதுனால தீ பிடிக்க ஆரம்பிச்சது. உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க. Climb the mountain! A great wave approaches. What is that fire? Wait! Look at the sea! Hurry! Run! வயலெல்லாம் நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடான இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது, விவசாயி தான் அவங்க எல்லாரையுமே காப்பாற்றினாரு. அவரை நினைக்கும் வகையில் ஜப்பான் இந்தியாவில் டிசம்பர் 26ஆம் தேதி 2004ஆம் வருடம் 2004ல் சுனாமி வந்தபோது சுனாமியால் நிறைய பேர் உயிர் இழந்தார்கள், லட்சக்கணக்கான பேர் உயிரை இழந்தார்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு தருணமாக இருந்தது நமக்கு. இப்போ சுனாமி வருது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ சுனாமி வருது அப்படின்னா, இப்போ இந்த கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க சுனாமி வரப்போகுது அப்படின்னும் போது அந்த மக்கள் நம்ம இருக்கக்கூடாது. ஜப்பான் நாட்டில் ஒரு விவசாயி கிராமத்தையே காப்பாற்றினாரு. அதே மாதிரி